கழுத்தில் மட்டும் கையை மாடிட்டு அம்மா தாயே மகமாரி அம்மா முந்தி பிறந்த தொந்தி கணபதியை அம்மா அதாவது அண்ணன் கணபதி அண்ணா கணபதியே அதாவது ஒரு தம்பி காத்தவராயன் ஓராமடியில் இருக்கின்றீரன்னா இந்த நேரத்தில் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று காத்தராசாமி கதறி புலம்புகின்றார். அவர் ஓரோ நல்லோ இரண்டாம் படியில் ஏறிக்கொண்டு கத்ராசாமியார் நினைக்கின்றார். அதாவது பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் வருகின்றீரே ஐயா சந்திராரே சூரியாரே ஐயா சந்திரா சூரியர்களே மாரியாத்தம்மன் காத்தவராங்க இரண்டாம் படியில் இருக்கின்றேனே இந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஏறிக்கொண்டு காத்தராசாமியாரை நினைக்கின்றார். ஐயா மும்மூர்த்தி தேவர்களே கிருஷ்ண பகவானே அதாவது சிவபெருமானே பிரம்மதேவனே மும்மூர்த்தி தேவர்கள் மூன்றாம் படியில் இருக்கிறேன் மாரியாத்தம்மன் காத்தவராயர் என்னை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கதறி எழுகின்றார். அவர் மூன்றாம் அடி நினைக்கின்றார். அடே தம்பி சின்னா கூப்பிட்ட நேரத்துக்கு குரல் கொடுத்து வருவாயே தம்பி சின்னா அட தம்பி சின்னாலே எதற்கு நான் பம்புக்கு வாதுக்கு நம்பி இருந்து துன்பமடைந்தேண்டா சின்னா துன்பமடைந்தேண்டா பம்புக்கு வாதுக்கு நம்பி இருந்து துன்பமடைந்தேண்டா தம்பி துன்பமடைந்தேண்டா இவரகமாகவே நம்பி இவரகமாகவே மலையை கூட நம்பி இருந்தேண்டா சின்னா நம்பி இருந்தேண்டா இவரகமாகவே நம்பி இருந்தேண்டா தம்பி நம்பி இருந்தேண்டா எனக்கு கழுமரமா கழுவளப்பா காத்த மன்னனுக்கு நந்தவன காத்த மன்னனுக்கு கழுவளப்பா கழுமரமா காத்த மன்னனுக்கு அடடா காத்த மன்னனுக்கு அந்த ஆளி வகை ஏறி வரும் அம்மா சொல்படிக்கு அங்க அம்மா சொல்படிக்கு ஆளி வகை ஏறி வரும் அம்மா சொல்படிக்கு அம்மா அம்மா சொல்படிக்கு தம்பி சொன்னா நாலாம் மணி இறைக்கிலே வந்து காப்பாற்ற காத்தராசாமி சொல்லிவிட்டு நாலாம் மணி சொல்லக்கூடியது ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்ச
மாரியாத்தம்மன் காத்தவராய ஐந்தாம் மணியில இருக்கின்றேனே இந்த நேரத்தில் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று காத்துவாய் சுவாமி கதறி புலம்புகின்றார். அண்ணா அருமுக கடவுளே ஆறுமுக கடவுளே அண்ணா உன் தம்பி ஆறாம் முறையில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று சாமி கதறி புலம்புகின்றார். அவர் ஆடம்படி சாமியார நினைக்கின்றார். எம்மா கொல்லிமலை கன்னிமார்களா, நீங்க 7 பேர் என்ன கொல்லிமலைக்கு எடுத்து போனீங்களே, போயிட்டு வளர்த்தீங்களம்மா. நான் இப்ப 7ஆம் படியில இருக்கிறேம்மா. எம்மா கொல்லிமலை கன்னியோ நீங்க புறத்தூர வாருங்க. ஆமா கொல்லிமலை கன்னியார்களா, 7 பேர் என்னை எடுத்து போய் வளர்த்தீங்களம்மா. நான் இப்ப 7ஆம் படியில இருக்கிறம்மா. என்னை வந்து காப்பாத்தமா என்று காத்தராசாமி கதறி புலம்புகின்றார். அவர் 7ஆம் படி அவர் 8ஆம் படியில் ஏறிக்கொண்டு காத்தருவாய் சாமி யார நினைக்கின்றார். அங்க அஷ்டத்துக்கு 8 பாடல்கள் அஷ்டத்துக்கு 8 பாடல்களே. மாரியாத்தம்மன் காத்தவராய 8ஆம் படியில் இருக்கிறேனே, இந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று காத்தராசாமி கதறி புலம்புகின்றார். அவர் 8ஆம் படி ஏறிக்கொண்டு காத்தூராய் சாமி யார நினைக்கின்றார். ஐயா 9 கிரகங்கால இந்த வேலை வாருங்கால 9 கிரகங்கால. ஆமா வாரும் ஐயா இந்த 9 நம்ம கிரகங்களே. மாரியாத்தம்மன் காத்தவராய 9ஆம் படியில இருக்கிறேன். இந்த நேரத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று காத்தராசாமி கதறி புலம்புகின்றார். அவர் 9ஆம் படி
10ஆம் அடியில ஏறிக்கொண்டு ஆமா ராசாமி யாரை நினைக்கின்றார் ஆமா ஐயா 10ஆவது உதாரணம் கொண்டு பத்தே கொண்டு பரந்தாமா ஆமா மாயா கோபாலக்கண்ணனே ஆமா என்னை வந்து இந்த நேரத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று ஆமா காத்துராசாமி கதறி புலம்புகின்றார் ஐயா பாருக்குங்க ஏறி வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று காத்துராசாமி கதறி புலம்புகின்றார் அந்த நேரத்தில் மொத்தம் 60 படி 60 படியிலே 57வது படியில ஏறி உட்கார்ந்த உடனே அந்த நேரத்துல நாகமுத்து செட்டியார் ஒரு செட்டியார் அவரு பஞ்சு எடுத்துக்கிட்டு கழுகு மரத்து ஓரமாக அப்படியே புறப்பட்ட அந்த செட்டியார் வராரு. உள்ள நாகமுத்து செட்டியார் அப்படி பார்த்தார் ஒரு நாகமுத்து செட்டியார் மேல ஏறி வந்த உடனே சொல்றாரு செட்டியாரு, எப்பா காத்தவராயா உனக்கு என்ன கல்யாணம் ஆகல, நீ அரியா பையன், நீ கீழே இறங்கி போ, நீ ஒரு கல்யாணத்தை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, நான் மரத்துல செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே என் உயரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்தணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வாக்கு தவறாது, அதனால நான் மரத்திலேயே தொங்கினாலும் பரவாயில்ல, நீ கீழே இறங்கி போய் நல்லபடியாரு, எனக்கு குழந்தை எல்லாம் இல்ல, ஒரே ஒரு மனைவிதான் இருக்கா, அதனால குழந்தை கிடையாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ கீழே இறங்கி போ அப்படின்னு நாகமுத்து செட்டியார் சொன்னாரு. அந்த காரணத்தினால் நாகமுத்து செட்டியாகப்பட்டவன் மேல மரத்துல தொங்குறான். ஆனால் காத்தருவாய் சுவாமி நாகமுத்து செட்டியாரை தூக்கி மரத்துல மாட்டி விட்டு இவர் கீழே இறங்கி வருகிறார். கிட்டவம்மா அப்படியே வர அப்படியே வர. இந்த கால் குடைச்சல், கை குடைச்சல், பில்லி சூனியம், காற்று கருப்பு, மந்தமாக இருக்குது புல் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காய்ச்சி இருக்குது. வேணுங்கிறவங்க 101 கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், வேணாங்கிறவங்க விட்டுருங்க. பழம் வாங்கினா முடிய மடியில் கட்டிக்குமா, பழம் வாங்கினா மடியில் கட்டி சொல்லுவீங்க, பழம் வாங்கணும் வர, பழம் வாங்கணும் வர, அப்படியே சொல்லி இப்போ அண்ணா நான் வரேன். கழுகு மரத்தை புருஷன் போனவங்களை காரணம் தேடிக்கிட்டு வந்தான். அப்படி வந்து பார்த்தா மரத்துல தொங்குறாரு. அப்பதான்